கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய வருகையில் கடந்து செல்வதற்குரிய தகுதிகள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து வேத வார்த்தையை படித்து வருகிறோம். அந்த வகையில் இந்த நாளில் இன்னும் சில குறிப்புகளை நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களில் 10 கன்னிகைகளை பற்றியதான உவமையை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். மணவாளனை எதிர்கொள்ள இந்த கன்னிகைகள் ஆயத்தமானார்கள் என்றும், அவர்களிலே 5 பேர் மட்டும் மணவாளனோட அவருடைய வீட்டில் பிரவேசித்தார்கள் என்றும், மீதமுள்ள 5 பேர் ஆண்டவரை சந்திக்க இயலவில்லை என்றும் இந்த உவமை குறிப்பிடுகிறது. இப்ப இதுல ஒரு சில குறிப்புகள் இந்த பகுதியில் இருக்கு. குறிப்பாக யூத பாரம்பரிய முறைப்படி இந்த உவமையை நாம் கவனித்தால், யூத மணவாளன் ஒரு பெண்ணை விவாகம் செய்வதற்காக முடிவு செய்யும் பொழுது, மணமகனுடைய தந்தை என்ன செய்வார் என்றால், நிச்சயத்தின் நாளிலே மணமகனுடைய சார்பாக மணமகன் கொடுக்கிற வெகுமதியின் ஒரு பகுதியை அந்த மணப்பெண்ணின் கையில் கொடுப்பார். அந்த வெகுமதியுடைய ஒரு பகுதி மணமகன் கையில் இருக்கும், இன்னொரு பகுதி மணமகள் கையில் இருக்கும். மணமகன் மணமகள் என்ன செய்வாங்கன்னா, நிச்சயதார்த்தத்திலேயோ அதுக்கு முன்னாடியோ அதுக்கு பின்னாடியோ சந்திக்க மாட்டாங்க, திருமண நாள்ல சந்திப்பாங்க. இப்ப மணமகனுடைய தந்தை ஒரு வெகுமதியை பரிசை கொடுப்பார். அதை திருமண நாளிலே அந்த மணமகள் மணமகன் இருவரும் அந்த வெகுமதியை ஒன்றாய் இணைப்பார்கள். ஒருவேளை மணமகனால் கொடுக்கப்பட்ட வெகுமதியை அந்த பெண் தொலைத்திருந்தாலோ அல்லது வேறு யாருக்காவது கொடுத்திருந்தாலோ அவள் விவாகம் செய்வதற்கான தகுதியை இழந்து விடுகிறாள். இதுதான் யூத பாரம்பரியம். அந்த அடிப்படையை கொண்டதுதான் இந்த 10 கன்னிகைகள் உவமை. இப்ப மணவாளனை சந்திக்கும்படியான நேரம் வந்து விட்டது. அவள் எல்லாரும் புறப்பட்டு வந்துட்டாங்க. இப்ப இதுல சில குறிப்புகள் நாம வரிசையா ஒவ்வொன்றாக நாம் தியானம் செய்வோம். இவர்களை பற்றி வேதம் என்ன சொல்றதா, 10 கன்னிகைகள் என்று சொல்கிறது. மத்தேயு 25 1ஆம் வசனம். அவர்கள் யாரு? கன்னிகைகள். அன்பானவர்களே, இப்ப தேவ சபைக்கு கன்னிகை என்று ஒரு பெயர் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். அப்போ ஆவிக்குரிய சபையானது கன்னிகை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கன்னிகை அப்படின்னா, அதாவது திருமணமாகாத பெண் பிள்ளை, எந்த விதமான உலக பிரகாரமான, அதாவது எந்த பாவ அசுத்தங்கள் எதுவுமே இல்லாத ஒரு சுத்தமான மாசற்ற ஒரு பெண். அப்படிதான் சபையை கர்த்தர் உருவாக்குகிறார். இப்போ இந்த கன்னிகைகள் என்ன செய்யறாங்கன்னா, மணவாளனாகிய கிறிஸ்துவை சந்திக்க புறப்படுகிறார்கள். ஆவிக்குரிய திருச்சபையினுடைய பர்பஸ், நோக்கம் என்பது இதுதான். மணவாளனாகிய இயேசுவை நாம் சந்தித்து நித்தியமாக அவரோட கூட வாழ வேண்டும் என்கிற அந்த ஒரே நோக்கத்திற்காக தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவ சபையானது அதனுடைய நோக்கத்தை இழந்து ஏதோ திசையிலே போய் கொண்டிருக்கிறது. ஏதோ உலகத்தின் ஆடம்பரங்களையும் சுகங்களையும் வீணான காரியங்களையும் பற்றி பேசி ஜனங்களை திசை திருப்பி கூட்டத்தை கூட்டி வீணான வழியிலே போய் கொண்டிருப்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. திருச்சபையை பற்றிய, ஒவ்வொரு தேவ மக்களை பற்றிய ஒரே நோக்கம், ஆண்டவராகிய இயேசுவின் மணவாட்டியாய் நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட வேண்டும் என்பதுதான். அது மட்டும்தான் நோக்கம். அதற்காக தான் போதனை, அதற்காக தான் வேத பாடம், அதற்காக தான் ஞாயிறு ஆராதனை, அதற்காக தான் உபவாச ஜபம். இன்னும் சபையில நடைபெறுகிற ஒவ்வொரு போதனைக்கும் ஒவ்வொரு ஜபத்திற்கும் அடிப்படை திருச்சபையானது
கிறிஸ்துவின் வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். அது ஒரு கன்னிகையாக பரிசுத்தமுள்ள ஒரு சபையாய் உருவாக வேண்டும் என்பதுதான். அப்ப இந்த 10 பேருமே கன்னிகைகள் தான். இதுல 2 விதங்கள் இருக்கு. 5 பேர் மட்டும்தான் மணவாளனோடு சென்றார்கள். மிச்சம் 5 பேர் போகல. ஆனா அவங்களும் கன்னிகை தான். அப்படி பார்க்க போனா திருச்சபையில் ஆவிக்குரிய சபையில கர்த்தருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படுறது 50% தான். இந்த சம்பவத்தின் அடிப்படையில் பார்த்தால் 10ல 5 பேர் போயிருக்காங்க. அப்படி பார்க்கும் பொழுது 50%. ஒருவேளை ஒரு சபையில 20 பேர் இருந்தாங்கன்னா அதுல 10 பேர் வருகையில போவாங்க. 50 பேர் இருந்தா 25 பேர். அப்படிதான் நம்ம கணக்கு. இந்த சம்பவத்தை வைத்து, இந்த உவமையை வைத்து நம்ம அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று புரிந்து கொள்ளணும். யார் போறாங்களோ இல்லையோ, நான் கர்த்தருடைய வருகையில் போக வேண்டும் என்கிற அந்த மனப்பக்குவத்தோடு, அந்த வாஞ்சையோடு நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்பட வேண்டும். அப்ப இந்த கைவிடப்பட்ட இந்த 5 பேரும் கன்னிகைகள் தான். இவர்களும் மணவாளனை எதிர்கொள்ளதான் வந்தாங்க. ஆனாலும் இவர்கள் போகவில்லை. அதற்குரிய சில காரணங்கள் இருக்கிறது. அதை சேர்ந்து நாம் படித்துக் கொண்டு செல்வோம். அடுத்து 2வது, இவர்கள் புத்தியுள்ளவர்கள். 10 பேர்ல 5 பேர் மட்டும்தான் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. கீழே 2, 3, 4 வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது இந்த சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ தேவ ஜனங்கள் ஆவிக்குரிய அறிவுள்ளவர்களாக, கர்த்தருடைய சத்தியத்தில் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அப்போ சத்தியத்திலே தெளிவடைந்து, ஆவிக்குரிய அறிவடைந்து, பரிசுத்த வாழ்க்கையின் ஒழுங்கை கற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் வளர்ச்சி அடைய வேண்டும். அதற்காக தான் போதனை, அதற்காக தான் வேதம், அதற்காக தான் சபையிலே பிரசங்கம். பிரசங்கம் என்பது நேரப்போக்குக்காக அல்ல, ஏதோ ஊழியருக்கு திறமை இருக்கிறது என்பதற்காகவோ அல்லது ஏதோ ஒரு நோக்கத்திற்காக அல்ல. நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? உபதேசம் அடைந்து, புத்தியை அறிவை அடைந்து கர்த்தருடைய வருகை நாளுக்காய் ஆயத்தப்பட வேண்டும். நாம் புத்தியுள்ளவர்களாய் நம்மை மாற்றுவது ஆவிக்குரிய வேத போதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம்ம ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக நம்ம பெருசா அறிவாளிலாம் கிடையாது. ஆனா நம்ம வேதத்தை வாசிக்க ஆரம்பித்த பொழுது, கர்த்தரை அறிந்து கொண்ட பொழுது நம்ம என்ன செஞ்சிருக்காருன்னா, கர்த்தர் புத்தியுள்ளவர்களாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஆவிக்குரிய சபைகளிலும் புத்தி இல்லாத, போதனையை கேட்காத, கீழ்ப்படியாத, எவ்வளவு உபதேசித்தாலும் அதை கவனிக்காத ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்யும் என்பதற்கு இந்த உவமை அடையாளம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள். அன்பானவர்களே, அப்போ நம்ம வேத போதனைகளை கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுகிற புத்தியுள்ள கூட்டத்தில் நாம் இருக்க வேண்டும். 3வது, தங்கள் தீவட்டிகளை அவர்கள் எடுத்துக்கொண்டு போனார்கள். தீவட்டி என்பது டார்ச் என்று ஆங்கில வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது. இந்த துணியால் சுற்றப்பட்ட நீளமான கம்பிலே சுற்றப்பட்டிருக்கிறதான ஒரு தீப்பந்தம். அதாவது பயணப்படும் பொழுது, இரவு வேளையிலே தூர பயணம் செய்யும் பொழுது மனிதர்கள் ஒரு காலங்களில் தீப்பந்தங்களை கையில் வைத்திருப்பார்கள். அது ஒரு வகையில வெளிச்சம் கொடுப்பதற்கும், அதே போல துஷ்ட ஜந்துக்கள், விஷ ஜந்துக்கள் அருகாமையில் வராமல் இருப்பதற்கும் ஒரு பெரிய பாதுகாப்பாக இந்த தீவட்டி இருக்கும். இப்ப இந்த தீவட்டி, அதாவது இந்த தீப்பந்தம் என்ன செய்யணும்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு அதை எண்ணெய் ஊற்றி அதை எரிய செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த துணிகள் சுற்றப்பட்டதான அந்த எண்ணெய் முழுவதுமாக ட்ரை ஆகும் பொழுது அது அணிஞ்சு போகும். அப்ப அதற்கு எப்பொழுதும் எண்ணெயில் நிலைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு தனியாக பாத்திரத்தில் எண்ணெய் வைத்திருக்க வேண்டும். அப்ப இந்த தீவட்டி எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அதாவது ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே நீங்க என்ன செய்வீங்க? சுடர்களைப் போல நீங்கள் பிரகாசிக்கிறீர்கள் என்று பிலிப்பியர் 2:14 போல் சொல்லுகிறார். தேவனுடைய மனிதனாகிய யோவானை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது பிரகாசம் உள்ளதாக, வெளிச்சம் நிறைந்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர்
நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். இப்ப இருண்டு போன அனுபவம் அல்ல, பிரகாசமுள்ள அனுபவமாய் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பதைத்தான் இந்த தீவட்டி குறிப்பிடுகிறது. நான்காவது, இவர்கள் பாத்திரத்தில் எண்ணெய் கொண்டு சென்றார்கள். இந்த 10 பேர்ல 5 பேர் கையில தான் எண்ணெய் இருந்துச்சு. மீதமுள்ள 5 பேர் கையில எண்ணெய் இல்ல. அதனால அவர்கள் தங்களுடைய தீவெட்டியை பத்த வைத்த பொழுது, கொளுத்தின பொழுது அது எரியல. ஆனா புத்தியுள்ளவர்கள் ஏன் இவங்களுக்கு பேர் தெரியுமா? இவர்கள் எண்ணெயை வைத்திருந்தார்கள். எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிடுகிறது. அதாவது ஆவியின் நிறைவின் அனுபவத்தை குறிப்பிடுகிறது. எபேசியர் 5:18 வாசிக்கும் பொழுது, துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். சங்கீதம் 23:5 என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று தாவீது சொல்லுகிறார். அப்ப பரிசுத்த ஆவியின் நிறைந்த அனுபவம் தான் இந்த எண்ணெயை குறிப்பிடுகிறது. அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும், வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னா வேத வசனமாகிய பிரகாசமும் தேவாவின் நிறைவாகிய பிரகாசமும் நமக்குள்ள இருந்தால்தான் மணவாளனாகிய கிறிஸ்துவை எதிர்கொண்டு போவதற்குரிய தகுதியை நாம் பெற முடியும். இன்றைக்கு பரிசுத்தாவின் நிறைவு பல பேர்கிட்ட கிடையாது. ஆவியானவருடைய அனுபவத்தை பற்றிய ஒரு சரியான தெளிவு இன்னைக்கு நிறைய பேர்ட்ட இல்ல. நீங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் தேவாவின் நிறைவிலே ஜீவிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த நாளுக்குரிய அபிஷேகத்தை நிரப்பும், இந்த நாளுக்குரிய பிரகாசத்தை நிரப்பும் என்று ஒவ்வொரு நாளும் நாம ஆண்டை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆவின் நிறைவு மிகவும் முக்கியம். அபிஷேகத்தின் நிறைவு இல்லாத பொழுது கட்டளை வரைக்கும் நம்ம போக முடியாது. அடுத்தபடியாக இவர்கள் மணவாளனை அறிந்தவர்கள். 13வது வசனத்தை படிச்சீங்கன்னா மத்தேயு 25:12 படிச்சீங்கன்னா அந்த 5 பேரை பற்றி ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இவர்களும் கன்னிகைகள் தான், இவர்களும் மணவாளனை சந்திக்க புறப்பட்டவர்கள் தான், இவர்கள் கையிலும் தீவட்டி இருந்தது. ஆனா இவங்கள்ட்ட புத்தி இல்ல, இவங்கள்ட்ட எண்ணெய் இல்ல. அதனால இவங்க திரும்பவும் கடைக்கு எண்ணெய் வாங்குறதுக்கு போனாங்க. அவர் திரும்பி வரும்பொழுது இயேசு போயிட்டாரு. அவங்க எங்களையும் சேர்த்துக் கொள்ளுங்க என்று கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டார். எவ்வளவு பயங்கரம்! அப்ப இவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? விசுவாசிகள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இவர்கள் விசுவாசிகள் தான், இவர்கள் தேவ மக்கள் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்களை தெரியாதுங்கிறார். அன்பானவர்களே, நாம் என்ன செய்யணும்னா தலையாகிய கிறிஸ்துவோடு எப்பொழுதும் ஐக்கியம் கொண்டிருக்க வேண்டும். எபேசியர் 4:15 சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார் என்று வேதப்படி. அப்ப ஆண்டவராகிய இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். தனித்தனியாக நாம ஒரு சபையார், நம்ம கொஞ்சம் பேரா இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரு சபை தான். ஆனா ஆண்டவரோடு நமக்கு சரியான தொடர்பு இருக்கா? பர்சனல், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இயேசுவோடு கூட இருக்குதா? நமக்கும் இயேசுவுக்கும் தொடர்பு இருக்காதா என்பதை யோசிச்சு பாருங்க. பொதுவா எல்லாரும் ஜெபம் பண்ணா நானும் ஜெபம் பண்ண அப்படி இல்ல. கிறிஸ்துவுடனே கூட உள்ள அந்த தனிப்பட்ட தொடர்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நாம் என்ன செய்யணும்னா அந்த தொடர்பிலே நாம் வளர வேண்டும். இப்ப இந்த 5 ஸ்திரீகளை பற்றி, இந்த 5 கன்னிகளை பற்றி உங்களை அறியேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! நித்தியத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. பாருங்களின் பிதாவினால் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட நித்திய ராஜ்யத்திலே சேருங்கள் என்று ஆண்டவர் சொல்லணுமே தவிர உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்ப அதற்கு கிறிஸ்துவோடு கூடிய அந்த ஐக்கியத்தில நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். அடுத்தபடியாக தூங்கினாலும் இந்த 5 கன்னிகைகள் விழிப்பாய் இருந்தவர்கள். 6வது குறிப்பு, எல்லாரும் தூங்கிட்டாங்க. இந்த 10 பேருமே தூங்கிட்டாங்க தான்.
ஆனா இந்த 5 பேருக்குள்ள ஒரு அலர்ட்னஸ், ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு. மணவாளன் எத்தனை மணிக்கு வருவாருன்னு தெரியலையே, அந்த சிந்தையிலேயே அவர்கள் இருந்தார்கள். சுலமித்தியாள் உன்னத பாட்டுல நம்ம படிக்கிறோம், உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது என்று சொல்வதை நாம் வேதத்தை படிக்கிறோம். இப்ப விழிப்புள்ள கிறிஸ்தவ ஜீவியம் மிகவும் முக்கியம். லூக்கா 21:36 நாம் வாசிக்கும் பொழுது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரங்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இப்ப விழித்திருப்பின் அனுபவம். அதனால நம்ம தூங்க கூடாது அப்படின்னு கேட்டா, நம்முடைய சரீர களைப்பு நிமித்தம் நாம் ஓய்வு எடுக்கிறோம், நல்லது. ஆனா அந்த விழிப்புள்ள ஜீவியம் நமக்கு எப்பொழுதுமே வேண்டும். கற்று வரப்போறாரு, அவனுடைய வருகையின் காலம் சமீபமா இருக்கிறது, நான் நிர்விசாரமா இருக்கக்கூடாது, அவனுடைய வருகை நான் ஆயத்தப்பட வேண்டும் என்கிறதான அந்த ஜாக்கிரதை, அந்த அவேர்னஸ் எப்பொழுதுமே நம்மிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனா இந்த 10 பேர்ல 5 பேர் கிட்ட அது இல்ல. அதை நான் எப்படி சொல்றேன்னா, இப்ப இரவு வேளையில நள்ளிரவுல இயேசு வருவாரு அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப இந்த மீத உள்ள 5 பேர்ட்ட கையில எண்ணெய் இல்ல, அவங்க யோசிக்க வேணாமா? ஒருவேளை மணவாளன் வந்தா என்னுடைய தீவெட்டியை பொருத்துவதற்கு என்னிடத்தில் எண்ணெய் இல்லையே, நான் அதை வாங்க வேண்டுமே. அந்த எப்படிப்பட்ட சிந்தனை அவங்கள்ட்ட அஜாக்கிரதையா அப்படியே தூங்குறாங்க. மற்ற 5 ஸ்திரீகள் எல்லாம் தயாரா வச்சிருக்காங்க, எண்ணெயையும் தீவெட்டியையும் தயாரா வச்சிருக்காங்க, சரீர களைப்பினால் அப்படியே தூங்கிட்டு இருக்காங்க. மணவாள் வராருங்கிற சத்தம் கேட்ட உடனே உடனடியாக அவர்கள் எழும்பி தங்கள் தீவெட்டியை ஆயத்தப்படுத்தி என்ன செய்யறாங்கன்னா அவரோடே கூட அவருடைய ராஜ்யத்துக்கு போய் செல்கிறார்கள். அன்பானவர்களே, அப்ப ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய அனுதின வேலைகளை கவனிக்கிறோம், நம்முடைய கடமைகளை செய்கிறோம், குடும்பத்தை கவனிக்கிறோம், இன்னும் பலவிதமான சூழ்நிலையில் நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஏற்றத்தாழ்வு, சரீர பாடுகள், குடும்பத்திலுள்ள பிரச்சனைகள், பல தரப்பட்ட மனிதர்களை நம்ம பார்க்கிறோம், பொருளாதார தடுமாற்றங்கள் நம்ம சந்திக்கிறோம், கடினமா உழைக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு புறம் இயேசுவின் வருகைக்காய் நாம் ஒவ்வொரு நாள் விழிப்போடே காத்திருக்க வேண்டும். உலகத்தின் வேலையின் போக்கில நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, ஆணுடைய வருகையின் மேன்மையை நம்ம மறந்துடக்கூடாது. பிசாசுடைய ஒரே தந்திரம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வருகைக்கு நாம ஆயத்தப்படாதபடிக்கு நம்முடைய சிந்தையை திசை திருப்ப பிசாசு ஒவ்வொரு நிமிஷம் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வேலைகள் பொறுப்புகள் ஒரு பக்கம் இருக்கு, அது நிறைவேற்றணும். அதே நேரத்துல இயேசு சீக்கிரம் வருவாரு, அவர் வரும்போது நான் ஆயத்தமாகி கடந்து செல்ல வேண்டும் என்கிறதான அந்த விழிப்போடே கூட நாம் காணப்பட வேண்டும். கடைசியாக ஆயத்தமாய் இருந்த இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, அவருடனே கூட அவருடைய ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தாங்க. இது எதை காண்பிக்கிறது என்றால், நித்தியமான பரலோக ராஜ்யத்தின் மகிமைக்குள் பிரவேசிக்கிறதான உன்னதமான அனுபவம். 25:21 சொல்கிறது, அவருடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தம உண்மையுமான உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றார். இந்த வசனத்துல பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவராகிய இயேசு என்ன செய்வார்? நம்மை அழைத்து உடைய எஜமானுடைய மகிழ்ச்சியிலே பிரவேசிப்பாயாக என்று நம்மை அழைத்து செல்வார். ஆயத்தமா உள்ளவங்களை தான் கர்த்தர் அழைத்து செல்ல முடியும். ஆயத்தம் இல்லாமல் நிர்விசாரமாய் உலகத்தோடு கலந்து உலகத்தின் சுபாவங்கள், உலகத்தின் சிந்தைகள், உலகத்தின் இச்சைகள் எல்லாம் சூழ்ந்து அப்படியே வெறும் போக்குல போயிட்டு இருந்தோம்னா, மணவாளனாகி இயேசு வரும்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதனால நாம் ஒவ்வொரு நாளும் மிகுந்த ஜாக்கிரதையோடு பயபக்தியோடு இந்த 5 கன்னிகளை போல புத்தி உள்ளவர்களாக இவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நம் நிலைகளை வைத்துக் கொண்டு அதன்படியே நாம் வேத வார்த்தையின் அடிப்படையில ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க ஆயத்தமா இருக்க கர்த்ததாமே நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவனுடைய வருகையில் கடந்து செல்வ